சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையம் மீதான தாக்குதலின் 25ஆம் ஆண்டு நினைவு நாள். சந்திரிகா அரசை நிலைகுலைய செய்த நடவடிக்கை. பிரஜாசக்தி திட்டத்தை வலுப்படுத்துமாறு அனுர உத்தரவு. புதிய திட்டங்களை வகுக்குமாறும் கோரிக்கை. சீன பிரஜையின் கொலையில் வெளியான தகவல். சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி. மழை அங்கியுடனான சிறுவனின் இன்பக்கூடு. தகவல் தருமாறு கோரிக்கை. உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்த சோனம் வாங்சுக் அரசுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை எனவும் தெரிவிப்பு. ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் பரவும் காட்டுத்தீ. மீட்பு பணிகளுக்கு களமிறக்கப்பட்ட ராணுவம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் கட்டுநாயக்கவில் உள்ள விமானப்படை தளம் மற்றும் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட பெரும் ஊடுருவல் தாக்குதலின் அதிர்வுகளை உலகம் கண்டுகொண்ட நாளில் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு குடிமக்கள் எவரது உயிரிழப்புமின்றி புலிகளின் 14 பேர் கொண்ட கொமாண்டோ பிரிவு கவனமாக நடத்திய இந்த பெரும் ஊடுருவல் தாக்குதலில் அன்று 500 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான சேதத்தை ஸ்ரீலங்கா சந்தித்திருந்தது. இந்த தாக்குதலில் பல ராணுவ விமானங்களும் ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானங்கள் என 26 வான்கலங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன. இவற்றில் ராணுவ விமானங்கள் உட்பட மொத்தம் 11 விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன. ஏனையவை கடும் சேதத்திற்கு உள்ளாக இருந்தன. கருப்பு ஜூலையின் 18ஆம் ஆண்டின் நினைவாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்போதைய சந்திரிகா குமாரதுங்கவின் அரசாங்கத்தை கடும் நெருக்கடிக்குள் தள்ளியமை குறிப்பிடத்தக்கது. ஜேபிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியை கிராமப்புறங்களில் வலுவடைய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் பிரஜாசக்தி திட்டத்தை வலுவாக்கும் வகையில் புதிய திட்டங்களை உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் தமது வேலைவாய்ப்புகளை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நிலங்களை ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுக்குமாறு கோரியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரஜாசக்தி திட்டத்தை வலுவாக்கும் வகையில் இதனை உருவாக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த திட்டங்களுக்கு நிலங்களை வழங்கும் போது வடமாகாணத்தின் தென்னை பயிற்சிகை முக்கோண திட்டத்தை கவனிக்குமாறும் அவர் கோரிய விடயமும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 15,000 ஹெக்டேயர் பரப்பளவில் முந்திரி பயிற்சிகையை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் கவனம் எடுத்தவை. இந்த திட்டங்களுக்காக தென்னிலங்கையில் உள்ளவர்களுக்கு வடக்கு கிழக்கில் காணிகள் பகிரப்படும் வகையில் சில புதிய திட்டங்கள் உருவாக்கப்படலாம் என கருதப்படுகிறது. மலையகத்திலும் 10,000 வீடுகள் நிர்மாணிக்கும் திட்டத்தை அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடித்து அவற்றை பயனாளர்களிடம் தாமதமின்றி ஒப்படைப்பதன் முக்கியத்துவத்தையும் அனுர இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு துறைமுக நகரிலிருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 2 சீன பிரஜைகள் 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரம் படுகொலை செய்யப்பட்ட சீன பிரஜை குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு துறைமுக நகரிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சீன பிரஜை சர்வதேச கணினி குற்றங்கள் மற்றும் இணைய மோசடி வலையமைப்பின் பிரதானியான காஃபோங் எனப்படும் சீன கோடீஸ்வரர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொடூர கொலையானது சர்வதேச கணினி குற்ற வலையமைப்பைச் சேர்ந்த மாஃபியா கும்பல் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கணினி குற்றங்கள் மற்றும் இணைய மோசடிகள் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் தொடர்பான தகராறே இந்த படுகொலைக்கு காரணம் என மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சீன பிரஜையை கடத்திச் சென்று படுகொலை செய்த சம்பவத்துடன் 20 சீனர்கள் தொடர்புபட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவும் ஏகலியகுட காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த சீன கோடீஸ்வரர் கடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு துறைமுக நகரின் பாலத்தின் மீது அவருடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 சீன நாட்டவர்களும் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் தங்களை அவரது நண்பர்களாக காண்பித்து அவரை துறைமுக நகருக்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் அவர்கள் இருவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. துறைமுக நகரில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சீன கும்பலால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவரது உடலை அந்த பகுதியிலுள்ள காட்டுக்குள் கற்களை கொண்டு மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர்.
எகலியகுட கரதன பகுதியில் சட்டவிரோதமான மதுபான முற்றுகை நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று கற்களுக்கிடையே மனித கையொன்று வெளியே தெரிவதைக் கண்டு சோதனை செய்தபோது அது கடத்தப்பட்ட சீன பிரஜையின் சடலம் என அடையாளம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பிலான பரந்த அளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய செம்மணி அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு எண்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 15 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 எண்புக்கூட்டு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 437வது எண்புக்கூட்டின் வலது பக்க 3 விலா எலும்புகளுடன் தொடுகையுற்றவாறு இரும்பு தகடு அடையாளம் காணப்பட்டதுடன் சில ஆணைகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியின் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 96 நாட்கள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 480 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மழை அங்கியுடனான சிறுவனின் எலும்புக்கூடு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பின்னரே அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குறித்த எலும்புக்கூடு தொடர்பில் எவருக்கேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மழை அங்கியுடன் தகவல் சேகரித்த 467வது இலக்க மனித எண்பு தொகுதியானது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்பாடுதான் அது சம்பந்தமாக அகழ்ந்தெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இதே நேரம் இந்த 467வது இந்த சிறுவியுடைய அந்த எண்பு தொகுதி சம்பந்தமாக 6வது அறிவிப்பிட்டிருந்தால் காணாமல் போயிருந்தாலோ அல்லது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதாக காணப்படுகின்ற வருமானம் இருக்கின்ற அடிப்படையில் அவ்வாறு எவருக்கும் சம்பந்தமான அறிவிப்பதாக இருந்தால் தயவு செய்து நீதிமன்றத்துக்கு சட்டத்தரணி மூலமாகவோ அல்லது காணாமல் அலுவலகம் ஊடாகவோ அல்லது நீதிமன்ற பதிவாளருக்கோ அது சம்பந்தமான தகவலை கிடைக்குமாக இருந்தால் இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் சில தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த அகழ்வு பணியை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். கருப்புஜோலை கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 43ஆம் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை நினைவு கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோட்டை முனியப்பர் கோவில் முன்பாக இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மிக பெரும் இன அழிப்பை திட்டமிட்டு சிங்கள இனவாத அரசு 1983 இதனை அரங்கேற்றியது. இது சிங்கள தமிழ் சமூகங்களுக்கிடையில் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு வன்முறை அல்ல. அரச யந்திரத்தினுடைய துணையோடு படைகளினுடைய மேற்பார்வையின் கீழ் வாக்காளர் இடாப்புகளை வைத்து தமிழ் மக்கள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு கச்சிதமாக இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். இந்த 43 வருடங்கள் கடந்த பின்பும் கூட தற்போது இருக்கின்ற அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களை இது தொடர்பாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றதை ஒழிய தான் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசு என்கின்ற வகையில் இதுவரையில் தமிழ் மக்களிடம் எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொழும்பிலே இலங்கையினுடைய தலைநகரத்திலே மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்.
அது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலையாகவே நடைபெற்றிருந்தது. ஆடி படுகொலை என்பது சிங்கள தேசத்தினுடைய தமிழ் தேசத்தின் மீதான திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு, அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அதற்கு இந்த ஜேவிபி ஆட்சியாளர்களும் பதில் சொல்ல வேண்டும், ஜேவிபியினரும் பொறுப்பு கூற வேண்டும், அமைச்சர் சந்திரசேகரனும் பொறுப்பு கூற வேண்டும். இன்னும் ஒரு அரசாங்கத்தின் மீது தாங்கள் பழி சுமத்தி விட்டு தப்பிப்பதற்கு ஜேவிபியும் அமைச்சர் சந்திரசேகரனும் முயல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான தனது பொறுப்பையும் பொறுப்புக்கூறலையும் நிறைவேற்ற அமைச்சர் தவறியதன் காரணமாகவே அவருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை தொடர்பிலான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது பிரேரணைக்கு ஆதரவாக 36 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதனை அடுத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்தது. வத்தளை கதிரான பள்ளியவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் 2 பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளை பள்ளியவத்தை பகுதியில் அமைந்துள்ள வரவேற்பு மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். போதைப்பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் மட்டக்குடியைச் சேர்ந்த குடு ரோஷான் என்பவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதிலும் இலக்கு தவறியதால் அவருக்கு அருகில் இருந்தவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 5 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் இலங்கைக்குள் கடத்த முயன்ற ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சியேரா லியோனிலிருந்து கட்டாரூடாக கடந்த 23ஆம் தேதி இலங்கை சென்ற ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளரின் கைப்பை சோதனையிடப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் அவரது பயணப்பட்டி அதே வானூர்தியில் வராத நிலையில் நேற்று மாலை அதனை பெற்றுக்கொள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது சுங்க அதிகாரிகள் பயணப்பட்டியை எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்திய போது பயணப்பட்டிக்குள் இருந்த 2 கோப்புகளில் மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கொக்கைன் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை சுமார் 109.9 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 2198 கிராம் கொக்கைன் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைனுடன் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்திய மத்திய கல்வி அமைச்சரை பதவி விலகுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடி ஒடுக்குமுறை ஏவப்படலாம் என்ற அச்சம் மற்றும் வன்முறையை தவிர்க்கும் நோக்கில் தனது 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளில் முறைகேடுகள், கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையிலான போராட்டத்தில் இணைந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடந்த 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான சூழலில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யாதது குறித்தும் தேர்வு சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவுகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்துவது குறித்தும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்தும் சாதகமான நிலைப்பாட்டை மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்துள்ளார். லடாக்கில் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் வெளியிட்ட காணொலியில் அரசாங்கத்துடன் தான் ஏதேனும் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை வன்முறைக்கோ அல்லது சட்ட ரீதியான விளைவுகளுக்கோ ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதே தனது முதன்மை நோக்கம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தையின் போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தான் கூறவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை தடுப்பதே தனது முன்னுரிமையாக இருந்தது எனவும் அவர் விளக்கினார்.
இதேவேளை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு இன்று முடிவெடுக்க உள்ளது. ஐரோப்பாவில் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் தொடர்ந்தும் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ பரவி வருவது பேரவலமாகவும் உருவாகியுள்ளது. பிரான்சில் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் பகுதிகளில் சுமார் 2 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்சின் முக்கிய நகரான போர்தோவுக்கு அருகே ஏறக்குறைய 60,000 பேரை வெளியேறுமாறு பிரெஞ்சு அதிகாரிகள் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீ தற்போது கட்டுக்கடங்காமல் எரிந்து வருவதால் பல இடங்களிலிருந்து வெளியேறுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். 2 நாடுகளிலும் இதுவரை 2,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் காட்டுத்தீ காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீ காரணமாக இன்று அதிகாலை வரை வாகனச்சாரதிகள் ஜிரோன் மாகாணத்தின் வழியாக பயணம் செய்வதற்கு பிரான்ஸ் அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை முதல் ஜிரோன் மாகாணத்தில் கடுமையாக எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீ தற்போது போர்தோ பெருநகர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் 4 நகரங்களில் இருந்தும் முன்னெச்சரிக்கையாக மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையம் மீதான தாக்குதலின் 25ஆம் ஆண்டு நினைவு நாள். சந்திரிகா அரசை நிலைகுலைய செய்த நடவடிக்கை. பிரஜாசக்தி திட்டத்தை வலுப்படுத்துமாறு அனுர உத்தரவு. புதிய திட்டங்களை வகுக்குமாறும் கோரிக்கை. சீன பிரஜையின் கொலையில் வெளியான தகவல். சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி. மழை அங்கியுடனான சிறுவனின் இன்பக்கூடு. தகவல் தருமாறு கோரிக்கை. உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்த சோனம் வாங்சுக் அரசுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை எனவும் தெரிவிப்பு. ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் பரவும் காட்டுத்தீ. மீட்பு பணிகளுக்கு களமிறக்கப்பட்ட இராணுவம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.